ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 7 பத்தி பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ரெக்வெஸ்ட்டா நான் கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம தலைவர் கமல் என்ட்ரி ஆகுறாப்ல. நம்ம வீக்கெண்ட் வந்துருச்சு. என்ட்ரி ஆகுறப்ப இன்னைக்கு யார் யார தூக்க போறாங்கன்னு என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். தலைவன் என்ட்ரி ஆனோனே சொல்றாப்ல, "இன்னைக்கு 10 பேர் இருக்காங்க. இன்னும் 9 நாள் தான் இருக்கு. என்ன பண்ண போறோம்?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கு நம்ம தலைவன் சொல்றாப்ல, "எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா குப்பை மாரி அள்ளி போடணும் போல இருக்கு. அ அப்படி கொத்து கொத்தா போடுற மாரி இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாப்ல நம்ம தலைவன். அடுத்து நம்ம தலைவன் நியூ இயர் செலிப்ரேஷன் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அது மாரி நம்மளும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அண்ட் நம்ம உறவினர்கள் நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாரி நம்ம தலைவனும் தொடங்குறாப்ல. தொடங்கும்போது எல்லாத்துலயுமே ஒரு கேள்வி கேட்கிறாப்ல. எல்லாருமே ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி எல்லாத்துலயுமே ஒரு கேள்வி கேட்கிறாப்ல. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நடுவுல இருக்க மாயாவ தூக்கிடுவாப்ல. நான் மாயாவ தூக்கணும்னு என்ன நினைச்சேன், சரி மாயா எலிமினேட் ஆயிருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாரி நான் நினைச்சேன். வெளில போயிருவாங்கன்னு. பார்த்தா அவங்க சொல்றேன் வீடியோல. அண்ட் நான் பார்த்தேன். மாயாவ கூப்பிட்டு கேட்டாங்க. மாயாவ கூப்பிட்டு கேட்டுருக்கும்போது, மாயா வந்துட்டு சொல்றாங்க, "ஆ நான் வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு அன்பா இருக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் நல்லா பாட்டு பாடுவான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாட்டு பாடுவான்னு. அத பத்தி அவன் நல்லா பாட்டு பாடணும். நல்லா அந்த ஸ் அ சாங் இதுல நல்லா பெரிய ஆளா ஆகணும். வெளில போனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாரி அது ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம தினேஷ் ப்ரோ வந்துட்டு அவரு விக்ஷன பத்தி சொல்லுவாப்ல. என்னன்னா நிக்சன் இருந்துகிட்டு நல்லா பாட்டு பாடுவாரு. அவர் பிளேலிஸ்ட் வந்துட்டு நான் வெளியில போறதுக்குள்ள 50 பாட்டாச்சும் 50 பாட்டுக்கு மேல ஹிட் ஆயிருக்கணும் இந்த ஒரு வருஷத்துல. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காப்புல. நான் அந்த பிளேலிஸ்ட் வந்துட்டு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம நிக்சன ஒரு வருஷம் கழிச்சு நான் போய் கண்டிப்பா பார்ப்பேன். அப்போதைக்கு அவரு கேட்கும்போது நான் உங்க பிளேலிஸ்ட் தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாப்புல. அடுத்து வந்து நம்ம விஷ்ணுவ சொல்லுவாப்புல நம்ம தினேஷு. நம்ம விஷ்ணு இருந்துகிட்டு ஒரு மூவி இது எழுதி வச்சிருப்பாரு. அந்த மூவி எடுக்கிற மாரி அவருக்கு வேணும், ஆசையா இருக்கு. நான் ஒரு வருஷம் கழிச்சு அந்த மூவி ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம தினேஷ் ப்ரோ நெனச்சுட்டு இருப்பாப்ல. அடுத்து வந்து நம்ம விஷ்ணு ப்ரோட்ட கேட்குறாங்க. விஷ்ணு ப்ரோட்ட கேட்கும்போது அவர் இருந்துகிட்டு நம்ம மணி இருந்துட்டு நல்லா மாஸ்டர் ஆகணும். டான்ஸ் மாஸ்டர் ஆகணும். அதான் அவருக்கு நான் வைக்கிற ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்ம மாயாவ சொல்லுவாங்க. மாயாவ வந்துட்டு ஒரு சினிமா சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம விஷ்ணு சொல்லுவாப்ல. விஷ்ணுவுக்கும் மாயாவுக்கும் ஏற்கனவே ஆவாது. அதனால அவங்கவங்க போட்டு குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மாயாவ சொன்னாங்க. அடுத்து மாயா இருந்துட்டு விஷ்ணுவ சொன்னாங்க. விஷ்ணு இருந்துட்டு மாயாவ சொன்னாங்க. இதுல ஒரு உள்குத்து இருக்க மாரியே எனக்கு தோணுது. அடுத்து வந்துட்டு நம்ம மணி ப்ரோ. மணி ப்ரோ இருந்துகிட்டு அர்ச்சனா சொல்றாங்க. அர்ச்சனா வந்துட்டு அழுகக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம மணி ப்ரோ சொல்றாங்க. நம்ம தினேஷ் ப்ரோவும் சொல்றாங்க. என்னன்னா தினேஷ் ப்ரோ நல்ல டேலண்ட் பெர்சனு. அவரு நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும் அப்படிங்கிற மாரி அவருக்கு ஒரு ரெசல்யூஷன் வைப்பாப்ல. நம்ம ரவீனா சொல்றாங்க. ரவீனா இருந்துகிட்டு நம்ம மணி ப்ரோ சொல்றாங்க. மணி ப்ரோ வந்துட்டு எப்பயுமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வாய்ஸ் அவுட் பண்ணணும் அடுத்த வருஷத்துலருந்து அப்படிங்கிற மாரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாய்ஸ் அவுட் பண்ணணும். அவங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அதுக்கு தகுந்த மாரி நடவடிக்கை எடுத்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து நம்ம விசித்ரா மேம் வந்துகிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த கோவத்த வந்துட்டு குறைச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம ரவீனாவ நம்ம விசித்ராவ சொல்லுவாங்க. அர்ச்சனா இருந்துகிட்டு நான் நெக்ஸ்ட்ன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்ன்னு இருந்துட்டு நல்ல சாங் பாடுவாப்ல. அவருக்கு ரொம்ப பிடிக்குமா நெக்ஸ்ட்ன. அர்ச்சனாக்கு வந்து நெக்ஸ்ட்ன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃபீல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சாங் ரொம்ப ஹிட் ஆகணும். அவங்க ரொம்ப டேலண்டடா அந்த சாங்குக்காண்டி அவங்க இது பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்ம விஷ்ணு அதுக்கப்புறம் நம்ம மாயா சொன்னாங்க. மாயா வந்துட்டு சினிமால கம்யூனிட்டி அந்த இதுல நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பூர்ணிமா சொல்றாங்க, விஷ்ணு இப்ப வந்துட்டு அவங்க வேலைய அவங்க செய்யணும். அவங்களுக்காண்டி வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு ரெசல்யூஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு சொல்றாங்க. அர்ச்சனா வந்துட்டு பயப்படக்கூடாது. அவங்க நெறைய இடத்துல நான் பயந்து பார்த்துருக்கேன். ஆனா ரியலி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய இடத்துல பயந்துகிட்டு இருக்காங்க. அத பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம விஜய் ப்ரோ சொல்றாப்ல. என்னன்னா, ரவீனா வந்துட்டு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சிரிச்சுக்கிட்டும் மத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைம்ல ஹர்ட் ஆவுது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு ரெசல்யூஷன் சொல்றாங்க. அத குறைச்சுக்கணும். ஏன்னா ஹர்ட் ஆவாத அளவுக்கு அவங்க சிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம பூர்ணிமா சொல்றாங்க. பூர்ணிமா வந்துட்டு எப்போதும்
அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்கள அவங்களே நம்பணும். அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் வைக்கிற ஒரு ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அடுத்து நம்ம விசித்ரா மேம் வராங்க. விசித்ரா மேம் வந்துட்டு எல்லாருமே அவங்கவங்க ஃபேமிலில கரெக்ட்டா இருக்கணும். எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாமே பேசிட்டு ஜாலியா அந்த மாரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. விஷ்ணு இருந்துகிட்டு அவங்க அம்மா, அப்பாட்ட கரெக்ட்டா பேசி அவங்க ஃபேமிலிட்ட நான் வந்தப்ப பார்த்தேன். அவங்க ரொம்ப ஒரு மாரி இதா இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, அத விஷ்ணு ப்ரோ சொன்னாங்க. அடுத்து நம்ம நெக்சன் ப்ரோ சொன்னாங்க. அவங்க அப்பாட்ட ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். எந்த இதா இருந்தாலும் ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க அப்பாட்ட யார்ட்ட டிஸ்கஸ் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க அப்பாட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்ம விசித்ரா மேம் வந்து நிக்சனுக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம நிக்சன் தான் வராப்ல. எல்லாருமே நிக்சன பத்தி எல்லாமே அந்த சாங்க பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி நிக்சன் இருந்துகிட்டு எல்லாமே தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாப்ல. நான் எனக்கு சொன்னதுக்கு எல்லாமே நன்றி. நான் இது மாரி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாப்ல. அதுக்கு நம்ம தலைவன் கமல் சொல்றாப்ல, நீங்க வந்துட்டு உங்க எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அதுல 50% ஆச்சும் நீங்க அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த வருஷத்தோட சொல்றாப்ல. அண்ட் அதுல வந்துட்டு 2 கோரிக்கை வைக்க சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, நம்ம விஷ்ணு ப்ரோ வந்துட்டு அவரு கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாரி அந்த கோரிக்கை வைப்பாங்க. அண்ட் ரவீனா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த விஜய் ப்ரோ சொன்ன இதே கான்செப்ட்டே அப்படியே அவங்களும் சொல்லிக்கிறாங்க. நம்ம லாஸ்ட்டா தலைவன் சொல்லிட்டு போறாப்ல. நீங்க இப்ப பாசிட்டிவா தான் பார்த்துருக்கீங்க. நீங்க இன்னும் ஒரு கோவப்படுற தருணம்லாம் வருது. சண்டை போடுற தருணம்லாம் வருது. நீங்க ஒரு ஜாலியான இத தான் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு பிரேக் விட்டு போவாப்ல. அப்புறம் வரும்போது ஒரு கடுமையான கோவத்திலே வருவாப்ல. வரும்போது நம்ம விசித்ரா மேல தான் கோவத்துல வருவாங்க. என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நானும் வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் விசித்ரா மேம் இருந்துகிட்டு அந்த தினேஷ் ஃபேமிலிய பர்சனலா பேசி திட்டியிருப்பாங்க. அதனால அவங்க கொஞ் வீடியோ பார்த்துட்டு நம்ம கோவமா வருவாங்க. அண்ட் நம்ம த ரவீனா இருந்துகிட்டு என்ன அந்த விசித்ரா மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்களா, அது மாரியே நம்ம தலைவன் கமல் சாரும் கூப்பிட்டுருப்பாப்புல. விசித்ரா மேம்ன்ட்டு அப்புறம் விசித்ரா மேம் எந்திரிப்பாங்க. விசித்ரா மேம் எந்திரிக்கும்போது ஒரு திமிரா தான் எந்திரிக்கிற மாரி தோணுச்சு. அண்டு ரொம்ப திமிரா, ரொம்ப ஒரு மரியாதையே குடுக்காத மாரி தான் தோணுச்சு. அவ்வளோ வயசு இருக்காங்க. இவ்வளோ வயசுக்கு அவங்களுக்கு மரியாதையே தெர்லன்னு தான் சொல்லணும். அண்டு நம்ம தலைவர் வந்துட்டு கேட்கிறாப்புல, "நீங்க அடுத்தவங்க பர்சனல் நீங்க பேசக்கூடாது." அப்படிங்கிற மாரி. நம்ம தலைவி செம்ம நடிப்பு. நானா? யார் பர்சனல் பேசுனேன்? எப்ப பேசினேன்? அப்படி இப்படின்னு ஒரு கோளாறு குடுத்துக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கு நம்ம தலைவன் சொல்லிட்டாப்புல, மறுபடியும் நான் உங்கள ஹர்ட் பண்ணணும்னு நான் நெனைக்கல. நீங்க யார சொன்னீங்களோ அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நெனைக்கல." அப்படின்னு. அதுக்கு நம்ம தலைவி, ஆமா சார் சொன்னேன்." அப்படிங்கிற மாரி லாஸ்ட்ல சொல்றாங்க. சொல்லும்போது நம்ம தலைவி, ரொம்ப தான் நடிக்கிறாங்க. அப்பா! நடிப்புனா நடிப்பு, அப்படிப்பட்ட நடிப்பு. 100 படம் இந்த மாரி தான் நடிச்சிருப்பாங்க போல இருக்கு. செம்ம நடிப்பு. அது சொல்லப்போனா. அவங்களும் ந நடிக்காத குறையா நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கமல் சாரும் சொல்லாத குறையா சொல்லிட்டே இருக்காங்க. அது திமிரா அதுன்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லிட்டே இருக்காங்க. அண்ட் ரவீனாவும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. நான் கூப்பிட்டுக்கிட்டே தான் சார் இருந்தேன். அவங்க தான் வரல. கேட்டா நான் பேசிட்டு இருக்கேன்ல. அண்ட் நாம குளிக்க போறோம்ல. குளிக்க போற இடத்துக்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி ரவீனாவும் புட்டு புட்டு வைக்குது. ஐய்யய்யோ! என்னடா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி நம்ம விசித்ராவும் ஏதேதோ பதில சொல்லுது. நான் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏதோ சொல்லு, நான் ஏதோ கேட்கிறேன்னு கமல் சார் திட்டிக்கிட்டே இருக்காரு. தலைவன் கமல் இருந்துட்டு ஒரு இது மாரி சொல்லுவாப்புல. என்னன்னா, "நீங்க இப்ப 91 நாள் ஆச்சு. நீங்க இப்ப யாரு வெளியில போவீங்க அப்டின்ட்டு நீங்க யார் நெனைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கவங்கள சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பதில் எல்லாருமே அவங்கவங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம நெனைச்ச மாரியே ஒரு தருணம் தான் வருது. என்னன்னா, நாமினேஷன் லிஸ்ட்ல எலிமினேட் ஆகப்போறது யாருங்கிறது தான் வரப்போது. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா, இந்த வாரம் ஒரு 2 வாரமாவே நம்ம நாமினேஷன் லிஸ்ட்ல யாருமே தூக்கல. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப வாரமாவே நம்ம ஒரு இதுலயே இருந்தோம். அண்ட் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்களே! இவ்வளோ பேத்த வச்சு எப்புட்றா 1 வீக்ல சமாளிக்கிறாங்க? அப்படிங்கிற மாரி நம்மளும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுல இருந்துட்டு நம்ம இப்ப தான் அந்த தருணம் வந்திருக்கு. 1 வாரம் 2 வாரம் கழிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யார் இருக்குதுன்னா, நம்ம ரவீனா பொண்ணு தான் இருக்கு. ரவீனா பொண்ணு வந்தோனே, ரவீனா பொண்ணுக்கு எல்லாம் இப்ப நாமினேஷன் லிஸ்ட்ல எலிமினேட் ஆகுறாங்கன்னா, எல்லாம் அழுவாங்க. நம்ம ரவீனா பொண்ணு சிரிச்ச மேனிக்காவே இருக்கு. "ஐய்யய்யோ! நானா? ஆச்சரியமா இருக்கே! ஐய்யய்யோ!" அப்படிங்கிற மாரி. நம்ம மணி ப்ரோ ஒரு பக்கத்து அழுவுறாப்ல. மணி ப்ரோ இருந்துகிட்டு அழுதுகிட்டு அவர் பாட்டுக்கா என்ன பேசுறதுன்னே தெரியாம திரிஞ்சுகிட்டு இருக்காப்புல. அப்புறம் எல்லாருமே எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரவீனா ப்ரோவ மணி ப்ரோவ பாத்ரூம் கூட்டு போறாப்ல. நான் பாத்ரூம் கூட்டு போய் ஏதாச்சும் அ அது பேசுவாங்கன்னு நெனச்சேன். அண்டு கட்டி புடிச்சுக்கிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளில வந்துட்டு ஜி ஸ்கொயர்ட் அண்டு அ காயின்ஸ்லாம் குடுக்குறாங்க. காயின்ஸ்லாம் குடுத்துட்டு
அப்பயும் ஒரு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி தான் போறாங்க. ஏன்னா ஒரு ஜாலி அண்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க நம்ம ரவீனா. வந்து இன்னொரு ஆளு யாரு எலிமினேஷன் ஆக போறாங்கன்னா, எல்லாருமே ஒவ்வொரு பதில் கேட்குறாங்க. நம்ம கமல் சார் இருந்துகிட்டு எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பதில் கேட்குறாங்க. இந்த இதுல நீங்க யாரு எலிமினேஷன் ஆகும்? நெறைய பேரு அந்த எலிமினேஷன் ஆக போறவர சொல்லிட்டு இருந்தாங்க. அது யாருன்னா நம்ம நெக்சன், பூர்ணிமா தலைவன். நெக்சன் போனோனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு சொல்லப்போனா. ஏன்னா நெக்சன் இருந்தனால ஒரு அந்த பூர்ணிமா, மாயா ஆட்டம் ரொம்ப ஓவர் ஹெவியா இருந்த மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா விஜய் ப்ரோவும் தூக்கி விடுவாங்கன்னு நெனச்சேன். பட் தூக்கி விடல. நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும். அண்டு செம்ம ஜாலியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நெக்சன் ப்ரோ போம்போது. அண்டு நெக்சன் ப்ரோ வந்துட்டு நல்லா ஒரு ஃபீலிங்கே இல்லாம தான் போனாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு இந்த இதுல வந்துரணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஆசை. அண்டு டேலண்ட்லாம் நான் இந்த கப்பு அடிக்கணும் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. டேலண்ட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாப்புல. அண்ட் அவரு வெளியில போவாரு. வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் கட்டி பிடிச்சுட்டு எல்லாமே ஃபீலிங்கா ஹக் பண்ணியிருப்பான். ஆனா, அவர் வந்துட்டு எந்த ஃபீலிங்குமே இல்லாம இருப்பாரு. நம்ம பூர்ணிமா வந்துட்டு ரொம்ப, ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா, இத்தன நாள் பண்ண கூத்தா அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் இத்தன நாள் என்ன நான் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. கட்டி பிடிச்சுட்டு எல்லாமே ஜாலியா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில போம்போது நம்ம தலைவன் ஒண்ணு சொல்லியிருப்பாப்புல. ஆ பூர்ணிமா அக்கா வரேன்க்கா. என்னடா எல்லாமே பண்ணுவீங்க லாஸ்ட்ல அக்கான்றீங்க அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. அண்டு அக்கான்னு சொன்னோனே பூர்ணிமாக்கு ஒரே ஷாக்கிங்கு. ஐய்யய்யோ! என்னடா அக்காங்கிறான். இவ்வளோ நாள் இத பண்ணிப்புட்டு அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு ஷாக்கிங்ல இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின்ஸ குடுக்குறாங்க. அது வந்துட்டு நம்ம நோஸ் கட் பண்ற மாரி நம்ம விஷ்ணு ப்ரோட்ட குடுத்துர்றாரு. விஷ்ணு ப்ரோட்ட குடுத்துட்டு ரொம்ப நோஸ் கட் ஆயிடுச்சு நம்ம விஷ்ணு ப்ரோவுக்கு. அண்ட் இது எல்லாமே பிளான் தான். என்னன்னா மாயாவும், பூர்ணிமா போட்ட பிளானு. நீ வந்து இது இவங்களுக்கே குடு. அப்பயே இது பண்ற மாரி அப்படியே ஒரு பிளான் போட்டாங்க. அப்புறம் வேற லெவலான ஒரு சாங் தான் பாடிட்டு போனாப்ல நம்ம நெக்ஸ்ட்ன்னு. செம்ம சாங் தான் சொல்லணும். நானே என்னடா இவரு டேலண்ட் இப்படியா? அப்படிங்கிற மாரி செம்மையா இருந்துச்சு சாங் சொல்லப்போனா. வேற லெவலு அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில போம்போது மாயா ஒரு சாங் பாடுனாங்க. என்ன சாங்ன்னா, அ போகாது என்ன விட்டு அப்படிங்கிற மாரி ஒரு சாங் பாடுனாங்க. அவங்களும் கொஞ்சம் ஃபீலிங்கா பாடுன மாரி ஒரு லைட்டா ஒரு சிரிப்போட பாடுனாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு சொல்லப்போனா. அண்ட் அதுக்கப்புறம் வெளில போனோம்னா எல்லாமே மீட் பண்ணிட்டு பேசிட்டு எல்லாமே ஜாலியா அவங்க மூமெண்ட்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நம்ம விஷ்ணு ப்ரோவும், மணி ப்ரோவும் பேசியிருக்காரு. என்ன நோஸ் கட் பண்றதுக்குன்னே அவன் 5 காயின குடுத்துட்டு போயிருக்கான். அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா சொல்றாப்புல ஆளு தலைவன். என்ன நோஸ் கட் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாரி மாயா, பூர்ணிமா அப்புறம் திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் மாயா, பூர்ணிமா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம விஷ்ணு ப்ரோவையும், மணி ப்ரோவையும் திட்டிட்டு இருக்காங்க. "அவன் பாரு எப்படி உட்காந்துருக்கான். நான் அப்பயே சொன்னேன் நிக்சன்ட்ட. நான் தான் இந்த காயின குடுக்க சொன்னேன்." அப்படிங்கிற மாரி மாயா, பூர்ணிமா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க ஐயோ! நான் தான் குடுத்துருக்கேன். நான் தான் சொல்லியிருக்கேன் இது மாரி குடுன்னு அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. அண்ட் இங்கிட்டு பார்த்தா நம்ம பூர்ணிமாவும், விசித்ராவும் செம அடி. சண்டை அப்படியே. தினேஷ் ப்ரோவ கழுவி கழுவி ஊத்துறாங்க. "என்னடா இது திருந்தவே மாட்டியா?" அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. விசித்ரா மேமு. திருந்தவே போல சொல்லப்போனா. அப்படியே கோவத்த காமிக்குது. அவரு என்ன பண்ணாரு? நம்ம தினேஷ் ப்ரோ. அவர் மேல என்ன கோவம்? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அண்டு சரி சரி விடு எவ்வளையோ சண்டை நடந்திருக்கு. அடுத்த வாட்டி பேச வேண்டியதுதானே. அவரு எப்படி கூலா பேசிட்டு இருக்காரு. இது அப்படியே பெரிய மயிரு மாரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மயிரு தான் இப்ப மயிராக்குது. அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அழுதுட்டு இவங்களும் ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டாங்க. பூர்ணிமா மேலயும், தினேஷ் மேலயும். அப்புறம் நம்ம பூர்ணிமாவும் இவங்களும் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்வின்ஸ் பண்ண அர்ச்சனா அண்ட் மாயா அண்ட் விஜய் ப்ரோ எல்லாருமே வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம விஷ்ணு ப்ரோ கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்கா என்ன அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாரி அவன் வேணுக்குன்னே தான் பண்ணிட்டு போனான். அவன் குடுக்கணுங்கிறக்காண்டி இல்ல. அவன் வேணுக்குன்னே தான் பண்ணிட்டு போனான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனாங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாரம் என்னதான் நடக்குதுங்கிறத, நெக்ஸ்ட் வாரம் யார் யார் தூக்குறோங்கிறத நம்ம டெய்லி ப்ரோமோவும் போடுவோம். அண்ட் ஃபுல் வீடியோ போடுவோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு இனிய ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இனியும் வரும்போது வீடியோ பார்க்கணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே, பாய்.